வணக்கம் சார். வணக்கம் மேடம். மேடம் நீங்கள் எங்கே இடம் வாங்கியிருக்கீங்க மேடம்? சரிங்க மேடம். ஓகே, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இடம் வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். சிட்டி சுற்றி இருந்து இடம் வாங்கினா ரொம்ப கஷ்டம். அடித்து பிடிச்சி இடம் வாங்கினா கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், தனி ரியல் எஸ்டேட்டில் ஜெயசூர்யான்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ்மெண்ட் இருந்தார். சரி, கான்டாக்ட் பண்ணி பேசலான்னு போனால் பொண்ணு விசிட் பண்ணி பார்த்தேன். இடம் நல்லா பிடிச்சிருந்தது, வாங்கணும்னு ஆசை. கஷ்டப்பட்டு பைசா இல்லாமல் ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. ஆனால் சென்னையில் வீடு வாங்கணும் ரொம்ப ஆசை தான். தனியார் ரெஜிஸ்ட்மெண்ட் போனேன். டீம் லீடரு எஸ் மணிகண்டன் ஒரு அண்ணன் இருந்தார். நான் பண்ணித்தரேன், வாங்க லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஜெயசூர்யா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். சூர்யான்ற இன்னொரு அவரும் வந்து ஹெல்ப் பண்ணார். தனியார் மூலமாக இடம் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் வாங்கினது பெரிய விஷயம். இடம் வந்து ரொம்ப எனக்கும் கொஞ்சம் யூஸாக இருந்துச்சு, அவங்களுக்கும் ஒரு யூஸ். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, நல்லா எனக்கும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இடத்துக்கு நடிச்சது எனக்கு ரொம்ப இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். சென்னையில் எனக்கு ஒரு வீடு நான் அடிச்சு பேச கொஞ்சம் நல்லா பின்னாடி வீடு கட்டி நான் போய் அங்கே தான் இருக்க போகிறேன் ஃபேமிலியோட. ஒய்ஃபுக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. நானும் கொஞ்சம் அவங்க தைரியத்தை சொன்னேன், நான் லோன் கட்டுறேன் பார்த்துக்கலாம்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், லோன் கட்டலாம், இடம் வாங்கிக்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. என் பசங்களுக்கு பின்னாடி இருப்போம், நாங்கள் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இடத்த வாங்கிட்டோம். தனிக்காய்க்கு ரொம்ப நன்றி. ரியல் எஸ்டேட் நம்பி தனி ரியல் எஸ்டேட்டில் மணி அண்ணன், ஜெயசூர்யா அண்ணன், சூர்யா அண்ணன் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. எல்லா சாரும் ரொம்ப நன்றி. சரிங்கக்கா, நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? நான் என்ன சொல்றது, இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து தனியாக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். நீ எவ்வளோ சதுரடி பிளாட் வாங்கியிருக்கீங்க? நாங்கள் 1080 சதுரடி வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. சரி, சூப்பர்க்காவா. 56ண்ணா. ரைட்டு. திருவள்ளூர் டு வேப்பம்பாட்டில் புன்னம்பேட்டில் வாங்கியிருக்கோம். ரைட்டு. ஓகே. பிளாட் நல்லா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. பக்கத்தில் ஸ்கூலுங்க நிறையா இருக்குது, கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, பஸ்ஸு மாநகராட்சி இப்போ பஸ் இருக்குது. சுற்றி பக்கத்தில் வீடுங்க, மளிகை கடை, ஹார்ட்வேர்ட்ஸு, மெக்கானிக் ஷெட் எல்லாம் எந்த தொழிலாம் ஃப்ரீயாக இருக்குது. மெடிக்கல் ஷாப் கொண்டே இருக்குது. அதனால ப்ராப்பர்ட்டி தனிகை மூலமாக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டாக வாங்கிட்டுருக்கேன். இதனால் எனக்கு நல்ல பலன் இருக்கும். எல்லாருக்கும் வாங்குங்க, நீங்களும் எல்லாரும் இடம் வாங்குங்க, நல்லா இருக்கும். லோனு போகணும், கடன் படணும்னு நினைக்காதீங்க. தனிகை மூலமாக போங்க, எல்லாம் உங்களுக்கு வெற்றி நடக்கும், எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஓகே, வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி.